இயேசுவின் நாமத்திலே இந்த 9வது நாள் ஜெபத்துக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். ஜெபிப்போமாக. அன்பின் நல்ல பிதாவே, ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களிலே மேன்மை பாராட்டிக் கொள்ள நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் போது நாங்கள் ஆண்டவரே நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையா இருக்கிறபடியினால உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்திலே செல்ல முடியும்? உம்மிடத்திலே தானே. இந்த உயிரை நீங்க கொடுத்தீங்க ஏசப்பா. இந்த உயிரை ஆண்டவரே உங்க கருத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை பாதுகாக்க ஆண்டவரே நீர் வல்லவராய் இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில அடுத்த நிமிடம் நமக்கு என்ன ஆகும் என்று நாம் யோசித்து கலங்கி போய் திணிந்து போயிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு பயம் உண்டாகிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்குமோ என்று தெரியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே யோபின் புத்தகத்தை நாம் பார்க்கும் போது இந்த தேவ மனிதன் அழகாக எழுதுகிறார். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரணம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதே போல நாம் இந்த நாளிலே விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், no matter what, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, even if I die today, no problem, still I believe my God, I live for him. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் பாடலாமா? உயர்வோ தாழ்வோ
உமக்காக வாழ, உமக்காக ஆராதிக்க, ஆண்டவரே உண்மையே பின்தொடர, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான ஸ்லாகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். வா தேவன் மனிதன் யோபு சொன்னது போல, எங்களை கொன்று போட்டாலும் நான் உண்மையே நம்பி இருப்பேன் என்றது போல, ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் சொல்லுகிறோம் கர்த்தாவே, we never know what upholds the next moment. அடுத்த நிமிடம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. But still Lord Jesus, we believe in you. ஆண்டவரே எங்களுக்கு சாவு நேரிட்டாலும், வியாதி நேரிட்டாலும், ஆண்டவரே நெருக்கடி நேரிட்டாலும், எந்த ஒரு காரணம் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நாம் நம்புவோம், நாங்கள் நம்புவோம். We will believe you Lord. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, பார் எங்களை ஒருவரை கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. We want to be that பாக்கியவான்கள் Lord. நாங்கள் அந்த பாக்கியவான்களாய் இருக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆண்டவரை முன்குறித்து வைத்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீ வைத்திருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். We love you Lord. We love you Lord. நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் உம்முடைய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே எல்லா பாவத்திலிருந்தும் எங்களை மீட்டு நீங்களாக எங்களை விடுவித்திருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி, பிரியமானவர்களே, இந்த 9வது நாள் 50 நாள் ஜெபத்தின் 9வது நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்துக்காக அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 139ஆம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். எனவே இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள நமக்கு அவர் உதவி செய்ததற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த நாளில் ஒரு சில ஜெப குறிப்புகளை வாரத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் வைப்போம், சொல்லுவோம். என்னோடு கூட நீங்களும் தலைகளை வணங்கி நம்முடைய கண்களை திறந்த தேவனை, நம்முடைய வாழ்க்கையை தொட்ட தேவனை, நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனை இன்னும் நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் கிட்ட நெருங்க நமக்கு இந்த பாக்கியத்தை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்லுகிறோம்பா. ஆராதனையின் மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இடத்தில் வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ, அது எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரங்கள் அல்லவா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்றெல்லாம் வேதத்தில் படிக்கிறோமே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீ கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உண்மை தெய்வமாம் உம்மை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தீங்களே, ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த படைப்பின் தேவனை அறியாது இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்றோம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தரை அறியாமல் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளுகிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இறங்குங்கப்பா. உங்களை அறியாம யாருமே இருக்கக்கூடாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லி இருக்கு. இந்த கடைசி காலங்களில், கடைசி நாட்களில் நாங்கள் மிகுந்த ஆத்தும பாரத்தோடு உம்மிடத்தில் மன்றாட்டை ஏறெடுக்கிறோம். உம்மை எல்லாம் அறிந்து கொள்ளணும். சிருஷ்டி கர்த்தரை அறிந்து கொள்ளணும். சிலுவையில் பலியான இயேசு ராஜாவை அறிந்து கொள்ளணும். எங்களை உணர்த்தி, எங்களை ஆதரித்து, எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களோடு இடைப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அந்த கிருபை கொடுங்கப்பா. அடுத்து வேதத்தை அறியாது இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேதத்தில் படிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். வேத வசனங்களை அறியாததினால் தானே ஜனங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் என்ற அந்த வார்த்தையின்படி உலகத்தில் எத்தனையோ விதமான வேதங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பைபிள் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த வேதத்துக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கு ஆண்டவரே. இது பரலோக தேவனுடைய வார்த்தை அல்லவா? இது பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அல்லவா? இந்த வேதத்தை படித்து, இந்த வேதத்தை கேட்கிற மக்கள் வாழ்க்கையில் எத்தனைதான் மாற்றங்கள், எவ்வளவுதான் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வேதத்தை படிக்கிற ஆர்வத்தை கொடுங்களப்பா. பைபிள் படிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுங்கப்பா. வேதத்தை கேட்கக்கூடிய சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவங்களை கொடுங்களப்பா. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதிலே நித்திய ஜீவன் கிடைக்கிறது. வேத வசனத்தை வாசித்து, வேத வசனத்தை கேட்டு, வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே நல்ல குணமுள்ளவர்களாய் மாற முடியும். என்றெல்லாம் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டதை போல பரலோக பிதாவே வேதத்தை நேசிக்கிற மக்களாய் மாற்றும் கர்த்தர் கிரியை செய்யும். சத்தியத்தை அறிந்து அப்பா உமக்காய் வாழ்கிற மக்களாய் மாற்ற வேண்டும். இன்னைக்கு உலகத்துல என்னென்னவோ பெருகி விட்டதுப்பா. உங்க வசனத்தின் மேல அன்பு இல்லாம இருக்காங்க. உங்க சத்தியத்தை மாற்றி அமைக்கிறவங்களா இருக்காங்க. யோவான் 17:17 படிக்கிறோமே, உங்களுடைய வசனமே சத்தியம். இந்த சத்திய வசனத்தை ஜனங்கள் அறிந்து அதன்படி வாழட்டும்பா. ஏதோ கண்களால் வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, காதாலே உடைய வார்த்தைகளை, உடைய சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்களும், பெண்களும், பிள்ளைகளும், பெரியவர்களும், வாலிபர்களும் சத்தியத்தை மதிக்கிற, அறிகிற உணர்வை நீங்க கொடுக்கும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். கர்த்தாவே கடந்த கால அனுபவங்களை உணரட்டும்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கைவிடப்பட்ட நிலைமைகள், எவ்வளோ கஷ்டம், வேதனை, பிரச்சனைகள் மத்தியில ஒரு தகப்பன் சுமப்பதை போல சுமந்து வருகிற தேவ நீர் அல்லவா. ஒவ்வொரு பிள்ளைகளுமே அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்கு கூட நீ பட்சபாதம் எந்த நிலையிலும் பட்சபாதம் இல்லாத தேவன். எவ்வளோ பேருக்கு இரக்கத்தை காண்பிருக்கீங்க ஆண்டவரை, காண்பித்திருக்கீங்க. இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலம் என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் நீங்க நடத்தி வந்த காரியங்களை எண்ணி பார்த்து
உமக்காய் வாழ உதவி செய்யும். பக்தன் பாடுறாரு, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்னு பாடினாரே. அதை போல கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த அனுபவங்கள், நீங்கள் நடத்தி வந்த காரியங்களை நினைத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி வேண்டுகிறோம். இந்த நாளிலும் சபைகளுக்காக வேண்டுகிறோம், ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தேவ சத்தத்தை கேட்க வேணுமே. ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற திருச்சபைகள், ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற தேவ சபைகள், ஒவ்வொரு இடத்திலும் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் மனுஷ கற்பனைகளை, மனிதர்களின் வார்த்தைகளை கேட்காதபடிக்கு உங்க வார்த்தையை கேட்க, உம்முடைய வார்த்தையை யோசிக்க, உங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தாவை கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்க, ஒவ்வொரு விதத்திலும் பல நிலைகளில் பரலோகத்தின் தேவன் இந்த நாட்களில் உம்முடைய வசனங்களை கொண்டு அதிகமாய் இடைப்பட்டு தமது சித்தத்தை நிறைவேற்றி வருகிற எங்கள் அற்புதமான தெய்வமே, உமது வார்த்தைகளை சபைகள் கேட்கட்டும், உம்முடைய வார்த்தைகளை ஊழியர்கள் கேட்கட்டும், உமது வார்த்தைகளை மனுஷர்கள் கேட்கட்டும், உமது வார்த்தைகளை வாலிப பிள்ளைகள் கேட்கட்டும், உமது வார்த்தைகள் எல்லாரும் அறியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. உம்முடைய சத்தியத்தை கனம் பண்ணி உம்முடைய வார்த்தைகளை கேட்க கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு கண்களை குருடாக்கி இருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தான் பிடியில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமே. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, சாபத்தில் இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாரம்பரியங்களில் இருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இந்த உலகத்தின் கட்டுகளில் இருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மனம் போன போக்கில் வாழ்கிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறை, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். எவரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசின் பிடியிலிருந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும் ஐயா. இந்த நாளிலும் இப்பொழுது உலகம் முழுவதும் ஏற்பட்டு இருக்கிற அந்த கொரோனா வைரஸ், இதன் தாக்கத்தை உடைங்க ஆண்டவரே. நீங்க தான் அனுமதித்தாலும் அப்பா, இதை நீங்க தான் அதை மாற்ற முடியும். இது அகன்று போக வேணுமே, தேசத்தை விட்டு மாற வேணுமே, உலகத்தை விட்டு மாற வேணுமே. இந்த நாளிலும் ஐரோப்பா கண்டங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அமெரிக்காவுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே. யூரோப் கண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இறங்கும். அந்த ஐரோப்பா நாடுகள், அதனுடைய எல்லா நாடுகளுக்காக வேண்டுகிறோம், அதனுடைய தலைநகரங்களுக்காக வேண்டுகிறோம், அங்கே வாழ்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம், அங்க இருக்கிற அதிகாரிகளுக்காக வேண்டுகிறோம், அங்க இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் சத்தியத்தை அறியட்டும், எல்லாரும் பிள்ளையாய் மாறட்டும். நரகத்துக்கு நேராக யாரும் போய்விடக் கூடாது. ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்றோம் அப்பா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பீகாருக்காக ஜெபம் பண்றோம், அஸ்ஸாமுக்காக ஜெபம் பண்றோம், கேரளாவுக்காக ஜெபம் பண்றோம். எங்கெல்லாம் ஆண்டவரே மழை தாக்கு, டெல்லிக்காக ஜெபம் பண்றோம் அப்பா. அந்த மழை பெய்த இடங்களிலே உடைய பாதுகாப்பு கடந்து வர வேணுமே. நிலநடுக்கங்கள் வந்தது ஆண்டவரே, ஜனங்களை பாதுகாக்க வேணுமே. வெள்ளம் அதிகரித்து வருகிறது, வீடு வாசல் இல்லாமல் ஜனங்கள் தவிக்கிறார்கள். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமே. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்காக வேண்டுகிறோம். அவருக்கு இருக்கிற அந்த பலவீனங்களை மாற்றும், அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமே. தமிழ்நாட்டில் உள்ளதான கவர்னருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருக்கு இருக்கிற அந்த நோய் கிருமிகளை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்யும். இந்த நாளிலும் எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்றோம்.
எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றோம். எத்தனையோ தேவ மனுஷர்கள் மரித்து விட்டாங்க ஆண்டவரே. இன்னும் சிலர் சுகவீனமாய் பலவீனத்தோடு இருக்காங்கப்பா. மருத்துவமனையிலும் வீடுகளிலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஏழை ஊழியர்களின் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. எல்லாருக்கும் பசி பட்டினி இல்லாம காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்யும். எங்கள் பங்காரு பேட்டையில் உள்ள திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்றோம். எல்லா பாஸ்டருங்க, எல்லா ஊழியக்காரங்க, எல்லாருடைய குடும்பங்கள் அப்பா இந்த ஊர்ல ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்க வேணும். கோலார் தங்கவயலில் இருக்கிற எங்கள் பெத்தேல் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்றோம். அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். எல்லா பாஸ்டருங்க, எல்லா ஊழியக்காரர்களுக்காக வேண்டுகிறோம். தேவ மகிமை இறங்கி வரும்படி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு முறை கூட எங்கள் கர்நாடகாவை பாதுகாக்க வேண்டுமே, முதல் மந்திரியை பாதுகாக்க வேண்டுமே, அரசியல்வாதிகள் அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டுமே, எல்லா மாவட்டத்திலும் வல்லமை இறங்கி வர வேண்டுமே. அற்புதமான காரியங்களை செய்யும். உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு இருக்கட்டும். உம்மை அறியாததினால ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். உம்மை அறியக்கூடிய மனதை எங்களுக்கு தார். இந்த ஜபங்களை நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைபடும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரலையில் யார் யார் ஒருவேளை சபை மக்களோ அல்லது வெளியில் இருக்கிற மக்களோ இதை காண்கிறவர்கள் அவங்க குடும்பங்களுக்கு விடுதலை கொடு. அவங்க வியாதியை நீக்கி, அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். பிரிந்த குடும்பங்களுக்கு விடுதலை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், கடன் தொல்லை கஷ்டங்கள் மறையட்டும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும். இயேசு உண்மையான தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்யும். இதோ எளிய ஊழியர்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். மற்றது நீங்க தான். உங்க சித்தம் போல சகலவற்றையும் நடத்தும். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த 9வது நாள் கர்த்தருடைய சமூகத்தை உணர தேவன் கொடுத்த அந்த பாரத்தின்படி ஜெபிக்கத்தக்கதாய் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க நான் இருக்கிறேன். யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் அதில் உள்ளதான 4ஆம் வசனம், அதிலே இருக்கிற வார்த்தை தான். அந்த 5வது வசனத்தை இந்த நாளில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 5வது வசனம். அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை தலைப்பு என்னவென்றால், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும். அறிந்த ஒரு வார்த்தை. இதற்கு முன்பு நடந்த காரியங்கள் நல்லதோ கெட்டதோ அறிந்த விஷயங்கள், அறிந்த விஷயங்கள். அப்ப இன்றைக்கு நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? நன்மை தீமையை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையிலே உங்கள் அனுபவங்கள், நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. நன்மையானாலும் தீமையானாலும் அதை மறந்து விடாதபடிக்கு உங்கள் நினைவில் கொள்ளுங்கள், கொள்ளுங்கள். ஒரு 5 வசனங்களை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் உங்கள் தியானத்திற்கு. உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாகவும் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் தியானிக்கத்தக்கதாக. அழியும் உலகத்தில் அழியாத வார்த்தையை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது, தேவாதி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான்
உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அறிந்து கொண்டார். உங்களுக்கு நினைப்பூட்டப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் அதை உங்களுக்கு சொல்லுகிறோம், தேவனை அறிந்து கொள்ளுங்கள். எந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, உங்களை படைத்த தேவனை குறித்த அறிவு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். யோபு 42 அதிகாரம் 2 வசனம். யோபு 42:2, தேவனே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 8 அதிகாரம் 32 வசனம். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம்? யார் அந்த சத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துதான். யோவான் 16:6 சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் பாதை தடுமாறாமல் தெளிவாய் இருக்கும். உங்கள் குழப்பங்கள் மாறிவிடும், உங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். வாழ்க்கையில் விடுதலையை அடைவீர்கள். சத்தியம் உங்களை, நீங்கள் சத்தியமாகிய இயேசுவை அறிந்து பாருங்கள். உங்கள் பாவத்தில் இருந்தும், உங்கள் சாபத்தில் இருந்தும், உங்கள் கட்டுகளில் இருந்தும் அவர்தான் விடுதலை தருவார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, கடந்த காலத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளை நாம நினைக்கணும், அறிந்து கொள்ளணும். அந்த உணர்வு நமக்கு வேணும். கடந்த காலத்துல எத்தனை நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள், எத்தனையோ வீழ்ச்சிகள், எத்தனையோ பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தால் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3:15 ஒரு சபையை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒண்ணு அனலாயிரு, இல்லனா குளிராயிரு, வெதுவெதுப்பா இருக்காது. எந்த நிலையில விழுந்தாய் அதை விட்டு நீ உணர்ந்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு சொல்லி இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பலவீனம் என்ன? மறக்க வேண்டியதை மறந்துடலாம், ஆனால் நம்மை தேவன் தூக்கி நிலைநிறுத்தினாரே, அதை நினைத்து நாம் வாழ வேண்டும். நான்காவது, லூக்கா 19 அதிகாரம் 42 வசனம். லூக்கா 19:42, ஆண்டவர் கொடுக்கும் எச்சரிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு, ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு, ஒரு சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு, ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு, இன்றைக்கு இறைவன் கொடுக்கிற அந்த எச்சரிப்பை வார்னிங்க மனுஷன் ஏற்றுக்கொள்வதில்லை. நாகரீக உலகத்தில் இஷ்டம் போல் வாழ்கிற இந்த நிலையில் லூக்கா 19:42 எருசலேமை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். சமாதானத்துக்கேற்றதை நீ அறிந்து கொள். குழப்பமானதை நீ அறிய வேண்டாம். நன்மைக்கு எதுவானதை அறிந்து கொள். ஐந்தாவது, நாம் நினைவு கூற அல்லது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மத்தேயு 26:75. மத்தேயு 26:75. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சீடன் இருந்தார். அவருடைய பெயர் சீமோன் பேதுரு. ரொம்ப நெருக்கமாய் இருந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செலவுப்பட்டவன். ஒரு நாளில் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை நேரத்தில் அவர் எந்த தெய்வத்தோடு 3 வருஷ காலம் கூட இருந்தாரோ அந்த தேவனை மற்ற மனுஷருக்கு முன்பாக எனக்கு தெரியலன்னு மறுதலித்து விட்டார். எனக்கு அவரை தெரியாது, உண்மையா எனக்கு அந்த மனுஷனை தெரியாது. ஆனா ஏற்கனவே ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தார். ஆனால் அவன் மறுதலித்த பிறகு சேவல் கூவினது. அவன் மனம் உடைந்து போனான். ஐயோ, சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்ன 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னாரு. 3 வருஷம் நான் கூட இருந்து நன்றியா மாறிட்டேனே என்று சொல்லி அவன் போய் மனம் கசந்து அழுதான்.
மனம் கசந்து அழுதான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எனவே நன்மையையும் தீமையையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், கடந்த கால உணர்வு அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எச்சரிப்பை நினைத்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். விழுந்து போனதை நினைத்து ஒரு பிரச்சனை வந்துவிட்டது வாழ்க்கையில், அதுக்குள்ளேயே இல்லாம அடுத்த லெவலுக்கு செல்ல நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த வசனம் உங்களோடு இடைப்படுகிறது. எல்லாம் ஒழிந்து போயிடும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தெளிவாக்கும், உங்கள் கண்களை திறக்கும், உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்யும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததா? இப்போது நாம் முடிவுக்கு வருகிறோம். இருக்கிற நிலையில் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எத்தனையோ இடங்களிலே ஆலயம் இன்னும் திறக்கப்படலையே ஆண்டவரே. இந்த நேரலை மூலமா தான் ஆண்டுடைய வார்த்தை தேவ மனுஷர்கள் போதிக்கிறாங்க, ஆராதனைகளை நடத்துகிறார்கள். எங்களுக்கும் அந்த நிலைமைதானே. இருந்தாலும் இந்த 50 நாள் ஜெபத்தை குறித்த எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. நாங்க வாரத்துக்கு ஒரு முறை, 2 முறை, ஒரு முறை தான் இந்த நேரலையில இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்த 50 நாளும் இந்த ஒரு தொடர்பு வைத்திருக்கிறீர். இது உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கும் எங்களோடு யார் யாருக்கு ஜெபம் வேணும் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யும். ஜெபிக்க கேட்கிற ஒவ்வொருவர் மீது விடுதலை கடந்து வரட்டும். இதற்காக நேரம் காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுகிற உழைக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். சீக்கிரத்தில் எல்லா கொள்ளை நோய் ஒழிந்து போகட்டும். சீக்கிரத்தில் எல்லா சாபங்கள் ஒழியட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். எங்களுக்கு கொடுத்த ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்க பேச்சு மூச்செல்லாம் நீங்க தான். உங்களை துதித்து கொண்டே, பாடிக்கொண்டே, ஆராய்ந்து கொண்டே இருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் பெருக, அடிமை சிறுக, நாங்கள் சிறுக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை 7 மணிக்கு மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை அதுவரைக்கும் உங்களை தாங்குவதாக.